நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை தான் இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு சுருக்கமான செய்தியாய் சொல்லிவிட்டு நான் கடந்து போக கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்ததான வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாய் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இந்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தையானது, பயப்படாதே, பயப்படாது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் வாசித்தேன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, பயப்படாதப்பா, பயப்படாத. எல்லாரையும், அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து சொல்கிற வார்த்தை பயப்படாத, பயப்படாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பயம் அப்படியா சூழ்ந்து இருக்கிறது. நான் ஒரு ஐயாவுக்கு ஃபோன் பண்ண உடனே அந்த ஐயா எடுத்து பேசுவார். ஐயா எப்படியா இருக்கீங்கன்னா சந்தோஷமாக பேசுவார். ஐயா நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, எல்லோரும் நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படி கேட்பார். சாப்பிட்டு கேட்பேன். நான் ஒரு முறை ஃபோன் பண்ணுறேன் கடந்த வாரத்தில். ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோன் எடுத்து, ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னாரு. ஐயா என்னங்க ஐயா ஆச்சு, ஏன் ஐயா இவ்வளோ சோகமாக பேசுகிறீங்க அப்படின்னா, ஐயா எனக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கு ஐயா. உண்மைங்க, ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கு ஐயா. என்ன ஆச்சு ஐயா? கடந்த 1 மாதமாக 1.5 மாதமாக எனக்கு வர செய்திகள் எல்லாமே என்னை பயமுறுத்துகிற செய்தியாக இருக்குது ஐயா. என் சபை விசுவாசிகள், என் குடும்பத்தை சார்ந்தவங்க, என்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது, ஒரே பயமாக இருக்குது ஐயா. நீங்கள் ஃபோன் பண்ணும்போது கூட என்ன விஷயத்தை சொல்ல போகிறீங்க, எதை சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி பயத்தோடு கூட தான் இந்த ஃபோன் எடுக்கிறேன். உண்மையாகவே அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் ஜெபித்தோம். கோயம்புத்தூர் பகுதியில், சென்னை பகுதியில், எல்லா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடுமையான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மளால் அதெல்லாம் கேட்கவே முடியல, பார்க்கவே முடியல. இப்படியெல்லாம் மனுஷர்கள் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் ஜனங்கள் இருக்கிறாங்களான்னு சொல்லி நமக்கு அப்படி ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அப்படி இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். வாழ்க்கையில் பயமே நமக்கு மிக முக்கியமாய் போயிடுச்சு. எதை பார்த்தாலும் பயம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அதை நினைக்கும் போது பயமாக இருக்கிறது. போகிறோம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார். பயந்து போயிருக்கிற ஜனங்களுக்கு, பயந்து போயிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, நீ பயப்படாத. அல்லேலூயா. இன்றைக்கி இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை முதலாவது நம்மை பார்த்து சொல்கிறா, நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத. இயேசு சாமி இந்த உலகத்தில் வந்தபோது தேவ தூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாது. அவங்க சொன்ன வார்த்தை தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தெய்வம், இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்தபோது தேவ தூதர்கள் முதலாவது சொன்ன வார்த்தை, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதே, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையும் அதுதான். வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். பயப்படாதே, உனக்கு நல்ல செய்தி உண்டாகும், உனக்கு நற்செய்தி உண்டாக்கும். அந்த நற்செய்தியானது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கால வேளையில் ஒரு சமயம் நம்ம எந்த சூழ்நிலையில் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிவார். கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறான். மனுஷன் நம்முடைய முகத்தை பார்க்கிறான், நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறான். இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்முடைய முகமெல்லாம் சிரித்த முகமாக இருக்கிறது, நம்முடைய முகமெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என் பார்வைக்கு இருக்கிறது. நான் பார்க்கும்போது அருமையான ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அம்மா சந்தோஷமாக இருக்கிறாங்க, சகோதரிகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அருமையான ஐயா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு அப்படின்னு என்னுடைய பார்வைக்கு. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்குது,
உங்கள் உள்ள என்ன யோசிக்கிறது, என்ன சிந்தனையோடு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அடுத்து இந்த ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு எதெல்லாம் எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்ம சந்திக்கணும், எந்தெந்த பாடுகளெல்லாம் நம்ம மீட்கணும், எந்தெந்த பாடுகள் வழியாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. நான் அறியேன் கர்த்தர். அதனால தான் இந்த கால வேளையில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை பயப்படாத, பயப்படாத. இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற வார்த்தை தான், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, வார்த்தையை கொடுத்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகிற தெய்வம் இல்லை. இன்றைக்கி மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது, நம்ம கவலையோடு இருக்கும்போது, பாரத்தோடு இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, பயப்படாதப்பா. அந்த வார்த்தை ரொம்ப ஆறுதலாக இருக்கும். பயப்படாதப்பா சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்து நாம் தான் அந்த வீட்டில் உட்காந்துட்டு யோசிக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதன்னு சொல்லிட்டு அப்படியே போகிற தெய்வம் இல்லை. அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. எஸ், அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன்பா, நான் உன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத. உன் குடும்பத்தை குறித்து பயப்படாத, உன் வேலையை குறித்து பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, பிள்ளைகளை குறித்து பயப்படாத, எதையும் குறித்து பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். ஏன்னா நான் தான் உன்னை அழைத்தவர், நான் உன்னை பிரித்து எடுத்தேன். நீ என்ன தெரிஞ்சுக்கலப்பா, நீ நினச்சிட்டு இருக்க நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன், நான் ஆண்டவருடைய பக்கமாக வந்துட்டேன் அப்படின்னு நீ நினைக்கிற. இல்லை, தப்பு. நான் தான் உன்னை தெரிந்தெடுத்தேன், நான் தான் உன்னை அழைத்தேன். அருமையான தம்பி அழகாக பாடினாங்க, என் தாய் உருவாக முன்னே என் கருவை நீ கண்டீரையா, என் கருவை நீ கண்டீரையா. அருமையான பாடல். அதே போல தான் ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவிலே நாம் உருவாவதற்கு முன்பே ஆண்டவர் நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இது மாறாதது, ஒரு நாளும் மாறாதது. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன்பா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன், உன்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது அநேக இடங்களில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் பலப்படுத்தி அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தின காரியங்களை பார்க்க இந்த காலவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுத்ததான வார்த்தை உங்களோடு கூட ஒரு சில நிமிடங்கள் நான் சொல்லிவிட்டு கடந்து போக கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன், தேவனுக்குள் அதையே என் எண்ணமாக வைத்து தேவ செய்தி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதப்பா, நான் கூடவே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருப்பேன், திகையாத, கலங்காத, நான் உன் கூடவே இருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, பலப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது ஒரு காரியம், அன்புக்குரியவர்களே, நீ பயப்படாத மகனே, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், எதை குறித்தும் கலங்காத, எதை குறித்தும் திகையாது, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலைவேளை ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். வேதத்தில் வாசிக்கிறோம், யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது யோசுவாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். யோசுவானவர் மோசேயோடு கூட இருந்தவர், மோசேயோடு கூட உடன் ஊழியராக இருந்தார். மோசே போகிற எல்லா இடங்களிலும் என்ன பண்ணார், யோசுவா போனார். மோசே என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் யார் செஞ்சது, யோசுவா செஞ்சார். மோசேக்கு யோசுவானவர் உடன் ஊழியராக இருந்து எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு வந்தார். ஒரு காலகட்டத்தில் மோசே கர்த்தருக்குள் மரித்து போயிட்டார். மோசேயே ஆண்டவர் என்ன பண்ணார், அடக்கம் பண்ணிட்டார். இப்போது யோசுவா பாருங்கள், தனிமையாக இருக்கிறார். அவர் கூட யாருமே இல்லை. அவர் கூட யாருமே இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த 6 லட்சம் மக்களையும் யோசுவா, இந்த ஜனங்களை நீ என்ன பண்ணு, வழிநடத்து, இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போ, நான் காண்பிருக்கிற தேசத்துக்கு இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போகும்போது யோசுவாவுக்குள்ளே ஒரு பயம், இயேசுவாவுக்குள்ளே ஒரு பயம் வருது. ஏன் பயம் வருது அப்படின்னு சொன்னால், இயேசுவாவுடைய எண்ணெல்லாம் பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9, 10 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம் வாசிங்க.
அதற்கு மோசே ம் 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 யாத்திராகமம் 17 10 வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கன் மேற்கொண்டான். அல்லேலூயா. இங்கே ஒரு யுத்தம் நடக்குது. என்ன யுத்தம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அமலேக்கிற்கும் யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தை யார் செய்கிறாங்கன்னு சொன்னால், யோசுவா தான் யுத்த தளபதியாக யுத்த வீரராக இருந்து யுத்தம் பண்ணுறாரு. அந்த அமலேக்கு ஜனங்களோடு கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு இருக்கும்போது நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால், மோசையானவர் மலை உச்சியில் இருக்கிறாரு. மலை உச்சியில் இருந்து தன்னுடைய கைகள் என்ன பண்ணுறாரு, நேராக வச்சுட்ருக்காரு. இந்த நேராக வச்சுருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அமலேக்கர் என்ன பண்ணுறாங்க, இவங்க மேற்கொள்கிறாங்க. யார், இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வெட்டி சாய்க்கிறாங்க. மோசேயினுடைய கை கீழே போகும்போது அமலேக்கர் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, மேற்கொள்கிறாங்க. இந்த சம்பவத்தை யோசுவா பார்த்துட்டே இருக்காரு. அப்போ மோசேயினுடைய கை மாத்திரம் நீட்டி இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்கிறாங்க. மோசேயினுடைய கை தாழ்த்தும் போது அமலேக்கர் மேற்கொள்கிறாங்க. அப்போது யோசுவாவுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், மோசே தன்னோடு கூட இருந்தா, மோசே என் கூட இருக்கும்போது என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன், வெற்றி அடைவேன். அவன் மோசையை தான் நம்பிட்டு இருக்காரு. யார், யோசுவா மோசே தான். இன்றைக்கி கூட நிறைய பேர் பாருங்கள், ஆண்டவரை செகண்டாக வைப்பாங்க, தங்களுடைய பாஸ்டர் முதன்மை வைப்பாங்க. பாஸ்டர் சொல்கிறேன், நான் தப்பெல்லாம் சொல்லலைங்க, உண்மையை தான் சொல்கிறேன். பாஸ்டர் எந்த வார்த்தையை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. அந்த பைபிள் வார்த்தையை கூட அவங்க பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்லிட்டார், பாஸ்டர் இதை சொல்லிட்டார், அதை நான் செய்வேன். அது நல்லதா கெட்டதா, வேத வசனத்துக்கு அது ஒத்து போயிருக்குதா, இல்லை வேத வசனத்தோடு அது இருக்குதா, அவர் சொல்கிறது நல்ல காரியமா, இதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. பாஸ்டர் சொல்லிட்டார், என் பாஸ்டர் சொல்லிட்டார், நான் இருந்துருவேன், என் பாஸ்டர். இப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், யோசுவா கூட ஆண்டவரை முதன்மையாக பார்த்தானோ இல்லையோ, மோசையே முதன்மையாக பார்த்துருக்குறான். மோசை என் கூட இருக்கிறதுனால நான் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவேன், ஜெயிப்பேன், எல்லா காரியத்திலும் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி யோசுவா நினைத்து கொண்டிருந்தான். ஆகையினால தான் அவன் சொல்கிறான், மோசே மரித்த பிற்பாடு இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன், மோசே என் கூட இருந்ததுனால, மோசே என்னோடு கூட இருந்ததுனால நான் எல்லா காரியத்தையும் செஞ்சேன், எல்லா காரியத்தையும் சாதித்தேன், எல்லாத்துலேயும் ஜெயம் கொண்டேன். இப்போ மோசே என் கூட இல்லை, மோசே இல்லாததுனால நான் என்ன பண்ண மாட்டேன், என்னால் ஜெயம் பெற முடியாது, என்னால் வெற்றி பெற முடியாது. இன்றைக்கி கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில் யாராகிலும் ஒருத்தரை நம்பிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது போங்கன்னு சொல்லுங்கள், அவர் கூட வந்தால் போகிறேன். ஏதாவது ஒரு காரியத்துக்கு போங்க, அவர் கூட வந்தால் போகிறேன், அவர் என் கூட ஒத்தாசையாக வந்தால் என் கூட துணையா. இப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன்பா. நிறைய பேர் மறந்து போகிறாங்க, நான் உன் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்க, பயப்படாதப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் அதை மறந்து, என் பாஸ்டர் என் கூட இருந்தால் போதும், இவங்க என் கூட இருந்தால் போதும், அவங்க என் கூட இருந்தால் போதும், இப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இது தவறான ஒரு காரியம். மனுஷன் கொஞ்சம் தோளும் வருவான், பாதியில் விட்டுட்டு போயிடுவான். கடைசி வரை நம்மோடு கூட ஒரு கர்த்தர் தான். எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருப்பவர் கர்த்தர் தான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளும் நம்மோடு கூட இருப்பவர் கர்த்தர் மாத்திரமே. பாஸ்டருங்க வருவாங்க போவாங்க, ஊழியர்கள் வருவாங்க போவாங்க, விசுவாசிங்க வருவாங்க போவாங்க, சொந்தங்கள் வரும் போகும். ஒன்று சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. ஒன்று சொல்லுங்களேன், இந்த உலகத்தில் நிரந்தரமாக இது இருக்குன்னு சொல்லுங்களேன். எங்கள் ஆயாவை பார்த்தேன், 94 வயசு வரையும் இருந்தாங்க. 103 வயசு வரையும் வாழ்ந்தாங்க எங்கள் ஆயா. எங்கள் அப்பாவை பெத்தெடுத்துங்க. 103 வயசுக்கு அப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இல்லை, 103 வயசு வரையும் தான் இந்த உலகத்தில் அவங்களால வாழ முடிஞ்சிச்சு. எங்கள் அப்பா இருந்தார், 88 வயசு வரையும் இந்த உலகத்தில் இருந்தார். 88 வயசுக்கு அப்புறம் அவரால் இந்த உலகத்தில் வாழ முடியல, இறந்து போயிட்டார். எங்கள் மாமனார் இருந்தார், 65 வயசு வரையும் அவரால் இந்த உலகத்தில் வாழ முடிஞ்சது. அவர் என்ன பண்ணிட்டார், இந்த உலகத்தை விட்டு
போயிட்டார். கடந்த மாதத்தில் நான் அருமையாக நேசித்த என் தாய்க்கு ஈடாக இருந்த என்னோட அண்ணி 55 வயசு, அவ்வளோதான் இந்த உலகத்தில் அவங்களால வாழ முடிஞ்சது. அவங்க போயிட்டாங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் யாருமே நிலையாக இருக்க முடியாது. இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறத விட்டுடுங்க. மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காதப்பா, மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காத. மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்தனா அந்த நம்பிக்கை வீண். உன் நம்பிக்கை எங்கே தெரியுமா இருக்கணும்? கர்த்தர் பேரில். அல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கை. ஆகையினால இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நம்பாதன்னு நான் சொல்லலை, நம்பாதன்னு சொல்லலை. உன் புருஷன் மேலே அன்பாயிரு, உன் மனைவி மேலே அன்பாயிரு, உன் பிள்ளைகள் மேலே அன்பாயிரு, உங்கள் அப்பா அம்மா இடத்துல அன்பாயிரு, உன் சொந்த பந்தங்கள் இடத்துல அன்பாயிரு, எல்லாரையும் நேசி, எல்லாரிடத்துல சமாதானமாயிரு, எல்லாரிடத்துல சந்தோஷமாயிரு, எல்லாரிடத்துல நல்லா பழகு. அல்லேலூயா. இவைகளை காட்டிலும் கர்த்தர் மேலே அதிகமான பற்றுள்ளவனாயிரு, கர்த்தர் மேலே நம்பிக்கை உள்ளவனாயிரு. இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த பகுதியில் யோசுவாவுடைய நம்பிக்கையெல்லாம் யாரை நம்பிட்டு இருந்தார்? மோசேயை நம்பிட்டு இருக்காரு. மோசேயின் தலைவன். அவருடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தேன். இன்றைக்கி மோசே இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். நான் எப்படி போவேன் ஆண்டவரே, எப்படி போவேன்? அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு யோசுவாவுக்கு, பயந்து போயிருக்கிற யோசுவாவே, கலங்கி போயிருக்கிற யோசுவாவே, நீ மோசையே நம்பிட்டு இருக்கிற. மோசை இனி உங்கூட இருப்பதில்லை, இனி நான் தான் உங்கூட இருப்பேன். எடுத்து வாசிப்போமா? யோசுவா, இந்த உலகத்தில் உனக்கு எவ்வளவு நாள் நான் ஆயுசு நாட்களை கொடுத்து இருக்கிறேன், எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் நீ வாழ போறியோ அந்த நாட்கள் முழுவதும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், வாசிக்குமா, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதிலும் இல்லை. அல்லேலூயா. அப்படியே 9வது வசனம் வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிருது, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவில் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு திடமான உறுதியான வார்த்தையை கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் கலங்காதப்பா, எந்த பிரச்சனையும் உனக்கு மேற்கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நீ ஆண்டோடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. உன்னை எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள முடியாதம்மா. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் யார் உனக்கு எதிராக எழும்பினாலும், யார் உனக்கு எதிராக பேசினாலும், சூழ்நிலைகள் உனக்கு தலைகீழாக தெரிந்தாலும் பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உறுதியான வார்த்தை. அதை நம்புவோம், விசுவாசிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இயேசுவாவை பலப்படுத்துகிறாரு. இயேசுவா, கலங்காத, திகையாத, சோர்ந்து போவாத, நான் உன் கூட இருக்கேன்பா, பயப்படாதப்பா, நான் செய்வேன். நீ எதை குறித்து பயப்படுற? ஏன் பயப்படுற? ஏன் பயத்தை விடு. பலப்படுத்துகிற கர்த்தர். முதலாவது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன், சுகப்படுத்துகிற தேவன், நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையானது, என் அன்புக்குரியவர்களே, பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் குடும்பத்தின் காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 29வது சங்கீதம் 11வது வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பலத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் கொடுப்பார். ஒரு சில சூழ்நிலைகளில், ஒரு சில நேரத்தில் நம்மளால் தாங்க முடியாத துக்கம் வரலாம், நம்மளால் தாங்க முடியாத கவலை வரலாம், நம்மளால் தாங்க முடியாத கஷ்டம் வரலாம், ஓ என்று அழக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் வரலாம். என்ன செய்வது என்று சொல்லி திகைத்து நிற்கக்கூடிய காரியங்கள் வரலாம். ஐயோ, யாருமே எனக்கு உதவி செய்ய முன் வரவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். இந்த சூழ்நிலையில், இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை,
பலன் தருவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலப்படுத்துகிற தேவன் நமக்கு பலத்தை தருவார், பலனை கொடுப்பார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுத்து நடத்துகிற தேவன் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து அவருக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையானது அவர் நம்மை பலப்படுத்தும் கர்த்தர், நமக்கு பலத்தை தரும் கர்த்தர். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில், நம்முடைய வேலையில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். நம்ம பலனாய் நிற்கும்படியாக செய்வார். நம்முடைய கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றுவார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை ஆண்டவனுக்கும் தருவார். செம்மறி ஆடுகளைப் போல துள்ளி குதிக்க முடிய கர்த்தர் நம்மை நடத்துவார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நம்ம ஓடினாலும் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், பலன் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிற ஆண்டவர். இந்த கால வேளையில் இந்த ஆராதனை நம்ம பலன் இல்லாமல் சத்துவம் இல்லாமல் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற, கலங்காத திகையாத, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன் பிள்ளைகளை பலப்படுத்துவேன், உன் குடும்பத்தை பலப்படுத்துவேன். பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 5 வாசிமா. கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் சகல கிருபையும் பொருந்த தேவன் தாமே. அம்மா, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான் அந்த பாடு, அது நிரந்தரமான பாடு கிடையாது. கொஞ்ச காலம்தான் இருக்கும் சோதனை, கொஞ்ச காலம் தான் இருக்கும் துக்கம், கொஞ்ச காலம்தான் இருக்கும் துயரம், கொஞ்ச காலம்தான் இருக்கும் கஷ்டம். எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றக்கூடியவர், இதை நம்புவோம். அதை தான் அங்கே அடைமையாக கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை, கொஞ்ச காலம் கஷ்டம் அனுபவிக்கிற நம்மை கர்த்தர் சொல்றார். வாசிங்க. சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி. கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கால வேளையில் சொல்லுகிற வார்த்தை, தீர்க்க தரிசனமாய் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற என் அன்பு மகனே, கொஞ்ச காலம் கஷ்டப்படுகிற என் அன்பு மகளே, கர்த்தர் உன்னை சீர்படுத்தி, உன்னை சிறப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை, ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கை வாழும்படிய கர்த்தர் கிருபை செய்வார். எல்லா நிலைமைகள் மாறும், எல்லா நிலைமைகளும் கர்த்தர் மாற்றி போடுவார். இன்னைக்கு நீ கண்ணீரின் பாதையில போய் கொண்டிருக்கலாம், ஒரு துக்கத்தின் பாதையில போய் கொண்டிருக்கலாம், வாழ்க்கை உனக்கு புரியாத ஒரு புதிராய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஓ உன்னை சிறப்படுத்தி, ஓ உன்னை நான் பலப்படுத்தி, உன்னை நான் நிலைநிறுத்துவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்மை பலப்படுத்தும் கர்த்தர், பலப்படுத்தும் கர்த்தர், பலப்படுத்தி அப்படியே விடுகிற தேவன் அல்ல. அடுத்து ஒரு காரியம் சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். அம்மா, நான் உனக்கு உதவி செய்து உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ எல்லா தேவைகளும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்குமா, கர்த்தரை தேடுவர்களுக்கோ கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவன். சங்கீதம் 34:10 சொல்கிறாரு, தேவனை தேடுகிற என் அன்பு பிள்ளையே, தேவனை ஆராதிக்கிற என் அன்பு பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு குறைவும் கர்த்தர் வைக்க மாட்டார். உனக்கு குறைவு போல தெரியும், அந்த குறைவை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். நம்புங்க. ஓ இயேசுவின் நாமத்தினால நிறைவானது வரும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைகள் எப்படிப்பட்ட குறையானாலும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க. சகாயம் பண்ண கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை மறக்காதீங்க, இதை மறக்காதீங்க. சங்கீதம் 121 வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்தில் வரும், எனக்கு உதவி கர்த்தரிடத்தில் வரும், எனக்கு சகாயம் கர்த்தரிடத்தில் வரும். ஆண்டவர் தான் எனக்கு சகாயம் பண்ணுவார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தாவே நீரே என் சகாயர், நீரே என் சகாயர், நீர் எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். இன்னும் சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 10 வாசிக்கும் போது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே, சகாயர் நீரே. எனக்கு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது,
இந்த பாட்டு ஒரு அடி, அந்த பாட்டு நான் எல்லா இடத்துலையும் பாட விரும்புவேன். மரித்து போன அருமையான மோசஸ் ராஜசேகர் ஐயாவுடைய பாடல் அது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பாதுகாவல் நீரே அல்லவோ. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது, உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் தேவைகள் கர்த்தராலே சந்திக்கப்படும். என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து காத்திரு, ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபித்து காத்திரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதங்கள் புஸ்தகம் 115:12 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் செய்வார். கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். சங்கீதம் 128 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவான், அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனித்தரும் ஆட்சி செடியைப் போல கொடியைப் போல இருப்பார், அவர் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். சகாயம் பண்ண கர்த்தர், சகாயம் பண்ண கர்த்தர். ஜெயமானது மேற்கில் இருந்தோ கிழக்கில் இருந்தோ வராது, வனாந்தரத்திலிருந்து வராது. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும், உதவி கர்த்தரிடத்திலிருந்து வரும். இதை நம்புங்க. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ராஜா சொல்கிறாரு, தாவீது ராஜா சொல்கிறார், அந்த ஐயா சொல்கிறாரு, அவருடைய அனுபவத்தில் சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு. அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில், எப்படி சொல்கிறதுனா காட்டில் ஒரு குகையில் ஒரு ஒரு மலை அடிவாரத்தில் மலை உச்சியில் அவர் ஊருக்குள்ளே வாழ்ந்ததா ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப நாள் காட்டில் தான் என்ன பண்ணுறாரு, வாழ்கிறாரு. அவ்வளோ சத்துருக்கள், அவ்வளோ எதிரி. யாருக்கு? தாவீது ராஜாவுக்கு. அந்த ஐயா தான் சொல்கிறாரு, அவர் தான் சொல்கிறார், எனக்கு சகாயம், எனக்கு உதவி, எனக்கு ஜெயம் கிழக்கிலிருந்து வராது, மேற்கிலிருந்து வராது, வனாந்திரத்திலிருந்து வராது. எனக்கு சகாயம் எல்லாம், எனக்கு உதவி எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். இந்த காலவேளையில் நம்புங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார். அம்மா, உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஐயா, உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உனக்கு இந்த நாளைக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். அதை கரெக்டாக அவர் தருவார், கரெக்டாக அவர் தருவார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, ஒரு நாள் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதம்மா, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். எதை நினைத்தும் கலங்காதம்மா, ஆண்டவரும் கூட இருக்கிறார். உனக்கு எதிராய் வருகிறவரெலாம் ஒரு சில நேரத்தில் நீங்கள் இப்படி யோசிக்கலாம், இவர் தானே நம்பியிருந்தேன், இவர் மேலே தானே நான் நம்பிக்கையாக இருந்தேன், இவர் செய்வார்னு யோசித்தேன், இவர் செய்யலையே, இவர் மறந்துட்டாரே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனுஷனை நம்பி மனுஷன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீ கர்த்தர் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்பா. யார் உன்னை மறந்தாலும், யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை தள்ளினாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இறுதியும் கடைசியுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலதுகரத்தினாலே, என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது, நான் உன்னை தாங்குகிற தேவன், நான் உன்னை தாங்குகிற தேவன். சங்கீதம் 91 சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆண்டுடைய அரவணைப்பு,
ஆண்டவர் நம்மை போஷிக்கிற விதத்தை அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். எப்படி தாங்குவாராம்? அவருடைய கரத்தினாலே தாங்குவார். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். யோசித்து பாருங்கள், நம்முடைய முகத்தெல்லாம் அவர் கையில் வரைஞ்சி வச்சுட்ருக்காராம். பொதுவாகவே நம்முடைய கைகளில் யாருடைய பெயர் எழுதும், யாருடைய முகத்தை எழுதும்? உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா தெரியல, எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு பேரை வந்து என் கையில் நான் எழுதி வச்சுக்குவேன். என் பேர் அவர் கையில் எழுதி வச்சுக்குவார் ஸ்கூல் படிக்கும்போது. இப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் வீட்டுக்கு போய்டுவோம். வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பார்த்தா பேர் அழிஞ்சிட்ருக்கோம். ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணணும்? அந்த பேர் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? எழுதி வச்சுக்குவோம். போன உடனே காலையில் அவர்கிட்ட காட்டணும், இங்கே பார் உன் பேர். அவர் காட்டுவார், இங்கே பார். ஏன்னா எங்களுடைய நேசம், யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ, யார் இடத்துல அன்பாக இருக்கிறோமோ அவருடைய பெயர்களை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில நேரத்தில் நம்முடைய கைகளில் எழுதி வச்சுக்கொள்வோம். நம்முடைய கரத்தை என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு உதவிகரமாக நீட்டுவோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மிடத்தில் அவர் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் பாருங்கள். நம்முடைய கைகளில் அவரை நம்ம வரைஞ்சி வச்சுருக்குமா? அவருக்கு அடையாளமாக, அவரிடத்தில் அன்பு செலுத்துகிற வண்ணமாக, அவரை நேசிக்கிற வண்ணமாக நாம் எதாலமாக அடையாளமாக வச்சுருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கேன்ப்பா. ஐயா டேவிட் ஐயா, உங்கள் முகம், உங்கள் உருவம் ஆண்டுடைய கரத்தில் இருக்குதுங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய முகத்தை அவர் கையில் வச்சுட்ருக்காராம். கையில் வச்சு பார்க்குறாரு. டேவிட் ஐயா கஷ்டப்படாதீங்க ஐயா, நீ ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் இருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய முகங்களை பார்த்து நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 4வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தாங்குகிற தேவன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரைமயிர் மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு போகும்போது, வேலை செய்யும்போது, வீட்டில் இருக்கும்போது, பிள்ளைங்க பள்ளிக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகும்போது, நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொள்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 121 வாசிக்கிறோம், உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உன்னை தாங்கி கொண்டு இருக்கிற தேவன். நீ விழமாட்டப்பா, நீ விழமாட்ட. விழுகிற மாதிரி சூழ்நிலை உனக்கு வரலாம், விழுகிற மாதிரி உனக்கு ஒரு சில கஷ்டங்கள் வரலாம். கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய கரத்தில் உன்னை தாங்கிட்டு இருக்கார். அவருடைய கரமானது வலுவான கரம், அவருடைய கரமானது பலத்த கரம், அவருடைய கரமானது பராக்கிரமம் செய்யக்கூடிய கரம், அவருடைய கரமானது அதிசயங்களை செய்யக்கூடிய கரம், அவருடைய கரமானது அற்புதங்களை செய்யக்கூடிய கரம், அவருடைய கரமானது உன்னை தேற்றக்கூடிய கரம், ஆற்றக்கூடிய கரம். நீ மனுஷனுடைய கரத்தில் இல்லை. இதை நினைச்சு பாருங்க. ஆண்டுடைய கரம் உங்களோடு கூட இருக்கு. ஆண்டுடைய கரத்தில் நீ இருக்கிற. மனுஷனுடைய கரத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் விழுந்து போவோம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் நீ நானும் அலங்காரமான கிரீடங்களாக இருக்கிறோம். ஆண்டுடைய கரத்தில் முத்திரை மோதிரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமைப்பேன்ப்பா. நீ சோர்ந்து போய் உட்காரல, அப்போ ஒரு தகப்பனை போல என் தோளில் சுமப்பேன், ஒரு தகப்பனை போல என் சோளில் சுமப்பேன், தாயை போல உன்னை அணைப்பேன். கர்த்தர் கொடுக்குற வார்த்தை நம்புவோம். கர்த்தர் கொடுக்குற வார்த்தையின் மீது விசுவாசமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை நடத்தும் போது ரொம்ப நம்ம நெருக்கத்துக்குள்ளே போவோம், கஷ்டத்துக்குள்ளே போவோம். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா என்னன்னு தெரியல.
ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம். நமக்கு வர வருமானத்தை வச்சு இந்த செலவுகள் இந்த இதை நம்ம செய்யணும்னு நினைப்போம். அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் நம்மை அறியாமையே ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது, அதற்கான தேவைகள் இல்லாத போது நம்ம ரொம்ப யோசிப்போம். ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு சோர்வோடு துக்கத்தோடு உட்காந்துருப்போம் பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்வார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேனப்பா, நான் உன்னை தாங்குவேன். அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் அந்த மாதத்தில் அந்த தேவைகளை சந்தித்து கர்த்தர் நடத்தியிருப்பார் பாருங்க. அதை நினைக்கும் போது உண்மையாகவே ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருந்து அவருடைய கரத்தினாலே நம்மை நடத்துகிறார். அந்த கரத்தினால் எத்தனை மாதம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெருக்கத்தின் மத்தியில் இருப்போம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறது ரொம்ப குழப்பத்தோடு இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, மறக்கிற தேவன் அல்ல, மறந்து போகிற தேவன் அல்ல. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவோம்பா. என் நீதியின் வலது கரத்தினாலே கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நாம் வேலைக்கு போகும்போது, நம்முடைய வாகனங்களை ஓட்டும் போது, எந்த இடத்துலாம் போகிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இனி உன் வாழ்க்கையில் துக்கம் என்பது இல்லை, துயரம் என்பது இல்லை. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, உடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவை என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, உடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கு